பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்ல இருந்து. ஹீலிங் பண்ணும்போது நீங்கள் எந்த மாதிரி இது வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றது. ஹீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங் ரெண்டுமே நம்ம இங்கே பண்ணுறோம். டைரக்ட் அப்படின்றது யார் ஹீலிங் பண்ணிக்கணுமோ அவங்க இங்கே நேரடியாக வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதை வந்து இங்கே வரும்போது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்றது கிளியராக சொல்லிடுவோம். இப்போ நேரடியாக வர முடியாதவங்க டிஸ்டன்ஸ் ஹீலிங் எடுத்துக்கிறீங்க, அதாவது தொலைதூர சிகிச்சை. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே நீங்கள் இருந்த இடத்துல இருந்து இந்த தொலைதூர சிகிச்சை ரேக்கி ஹீலிங் வந்து எடுத்துக்கலாம். இந்த ரேக்கி ஹீலிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது நீங்கள் முடிச்சுட்டு இருக்கணும், இல்லை தூங்கிட்டு இருக்கணும், இல்லை சும்மா தான் இருக்கணும், அந்த மாதிரி எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அது என்ன அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம வந்து ஹீலிங் பண்ணுறோம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக வந்து ஒரு பெட்டுலேயோ இல்லை கீழேயோ தரையிலையோ படுத்துட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து கைகள் கால்கள் எதுவுமே க்ராஸாக இருக்கக்கூடாது, நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து படுத்துருக்கணும். கைகள் உங்கள் 2 கைகளுமே மேல் நோக்கி வச்சிருக்க முடியுது, பாம் ஃபேஸிங் அப்வர்ட்ஸ் பண்ண முடியுதுன்னா ரொம்ப நல்லது. இல்லை அந்த மாதிரி பண்ணால் கை வலிக்குதுன்னா நார்மலாக வச்சுக்கோங்க, கை ஒரு தப்புமே வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நீங்கள் ரிலாக்ஸாக ஒரு இடத்துல படுத்துக்கணும். அந்த இடத்துல ரொம்ப அடிக்கிற வெளிச்செல்லாம் இருக்கக்கூடாது. வேணும்னா நைட் லேம்ப் போட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த ஒளியும் தேவையில்லை. ரொம்ப அந்த கண்ணில் கூசுகிற ஒளி இருக்க வேண்டாம், லைட்டெல்லாம் வேண்டாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸாக வந்து படுத்துக்கணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா உங்களுடைய நாக்கு நுனி இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களுடைய மேல் அன்னம், அப்பர் பேலட்னு சொல்லுவோம், நுனி நாக்க மேல் அன்னத்தை வந்து டச் பண்ண மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இது இல்லை ரொம்ப நேரம் என்னால் வச்சுக்க முடியல அப்படின்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் நாக்கை நார்மல் ஆக்கிட்டு மறுபடியும் வந்து நாக்கு அந்த மாதிரி வைங்க. இல்லை என்னால் வந்து நாக்கை மடக்கிறதே கஷ்டம் அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை, நார்மலாக நீங்கள் வந்து இருக்கலாம். இது எல்லாமே நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வைக்க முடிஞ்சவங்க வைங்க, இல்லைன்னா நார்மலாக வந்து ரிலாக்ஸாக வைங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் என்னன்னா நான் அந்த ரேக்கி ஹீலிங் வந்து இனிஷியேட் பண்ணிட்டு சிங்கிங் பவுல் வச்சு உங்களுக்கு வந்து இப்போ நான் காமிக்கிறேன். இந்த சிங்கிங் பவுல் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த சிங்கிங் பவுல் வச்சு உங்களுக்கு வந்து சவுண்ட் ஹீலிங் ஃபஸ்ட்டு வந்து கொடுப்பேன், உங்கள் சக்ராஸ் எல்லாம் கிளென்ஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ இந்த சவுண்ட் ஹீலிங் கொடுத்து முடித்த உடனே நானே உங்களுக்கு வந்து சொல்லுவேன், நீங்கள் வந்து காலை வந்து கட் பண்ணிடலாம். காலை கட் பண்ணிவிட்டு ஒரு மெடிடேஷன் மியூசிக் வந்து நான் வந்து அனுப்புவேன். அந்த மெடிடேஷன் மியூசிக்கை நீங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணிகிட்டே நீங்கள் வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான், ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்கணும். முடிஞ்சால் நாக்க மேலனத்தில் வந்து தொடணும், காலில் நீங்கள் இருப்பீங்க. இந்த பெல் சவுண்ட் நான் அடித்து உங்களுக்கு அந்த சவுண்ட் ஹீலிங் கொடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுத்த உடனே நீங்கள் வந்து காலை கட் பண்ண சொல்லிடுவேன், இல்லை நான் வந்து காலை கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட நான் கொடுத்துருக்க அந்த மெடிடேஷன் மியூசிக்கை மட்டும் ஜஸ்ட்டு கண்ணை மூடி அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து ரேக்கி ஹீலிங், ஏஞ்சல் ஹீலிங், ஜீபு ஹீலிங், அந்த மாதிரி பவர்ஃபுல் ஹீலிங் இதெல்லாமே வந்து தொலைதூர சிகிச்சை வந்து உங்களுக்கு தருவேன். தந்து முடித்த உடனே நானே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன், இந்த மாதிரி வந்து கால் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது. இது மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது. நல்லா கண்களை மூடி ரிலாக்ஸாக இருந்தால் போதும், அந்த பாட்டை வந்து மெடிடேஷன் மியூசிக்கை நீங்கள் கேட்டால் போதும். ஸோ இந்த ஹீலிங் செஷன் எடுத்துக்க விரும்புகிறவங்க வந்து நீங்கள் வந்து எங்களை இங்கே கொடுத்துருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கால் வந்து புக் பண்ணிக்கலாம். நேரடியாக வர முடிஞ்சவங்க நேரடியாக வாங்க, நேரடியாக வர முடியாதவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி புக்கிங் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ வேறு டைம் ஜோனில் இருக்குது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, ஆனால் அந்த டைம் வந்து நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு வேறு வேலை எதனா இருக்குது, அப்போ அந்த டைம் படுத்துட்டு இருக்க முடியாதுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் உங்களுக்கு ஹீலிங் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகள் எது வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம். முடிஞ்சவங்க படுத்துட்டு ஹீலிங் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கேஷுவலாக உங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இங்கேருந்து ஹீலிங் கொடுப்போம். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க வேறு டைம் ஜோன் இருக்குமே, அப்போ எப்படி எடுத்துக்கிறது, நாங்கள் அந்த டைம் தூங்கிட்டு இருப்போமேன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் தீர்வு இருக்குது. நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ எப்படி முடிச்சுட்டு இருந்து வேற ஒரு வேலை பார்த்தா கூட நம்ம ஹீலிங் பண்ணலாம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வேற வேலை நீங்கள் அந்த டைம் தூங்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. அப்போ நீங்கள் இந்த மியூசிக் கேட்டிருக்கணும்.
ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் முடிஞ்ச உடனே நான் கால் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் அது வந்து என்ன ஆகுதுன்னா சில பேர் வந்து நல்லா ஒரு டீப் ஸ்லீப் போயிடுறாங்க, ஆல்ஃபா ஸ்டேட்டு. ஸோ அப்போ நம்ம உங்களை கால் பண்ணி அந்த இதுலேருந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்றதுனால இப்போல்லாம் நம்ம வந்து ஃபோன் பண்ணுறதில்ல. நீங்களே வந்து அந்த சவுண்டு ஹீலிங் முடிச்சோடனே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெடிடேஷன் மியூசிக்கோட. அதில் இருந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து ஒரு 20 or 25 minutes கழித்து நீங்களே வந்து முடிச்சிடலாம். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லலாம், நீங்கள் டைமர் கூட செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 20-25 minutes ஒரு இல்லைன்னா ஒரு குத்து மதிப்பாக அப்ராக்சிமேட்டாக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் வந்து நல்லபடியாக செய்யப்பட்டிருக்கும். நன்றி.